நம்ம வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல். சிமெண்ட் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த சிமெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிமெண்ட்டில் நிறைய வகைகள் இருக்குது. வீடுகளில் வரக்கூடிய கிராக்குக்குமே இந்த சிமெண்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வீடு கட்டுறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகக்கூடிய செலவையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் விரிசல் இல்லாத வீடுமே நம்மளால் கட்ட முடியும். ஸோ சிமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். என்னென்ன வகையான சிமெண்ட்லாம் இருக்குது, எந்தெந்த ஸ்ட்ரக்சருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பூச்சி வேலைக்கு இந்த சிமெண்ட்டை பயன்படுத்தலாம், தட்டு வேலைக்கு இந்த சிமெண்ட்டை பயன்படுத்தலாம், கான்கிரீட்டுக்கு இந்த சிமெண்ட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லா ஒரு தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், வீட்டில் ஏதாவது ரீவொர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். நான் அகிலன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல சிமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு ஃபைன் அக்ரிகேட்டாக பயன்படுத்துகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்லாம் வந்துட்டு ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இது ஒரு ஃபைன் அக்ரிகேட். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்கிரீட்டாக இருக்கட்டும், இல்லை செங்கல் சுவராக இருக்கட்டும், பிளாஸ்டிங்காக இருக்கட்டும், இதில் வந்துட்டு அந்த மணல், நீர் மற்றும் கோர்ஸ் அக்ரிகேட்னு சொல்லக்கூடிய ஜல்லிக்கல்லை இணைக்கக்கூடிய ஒரு பைண்டிங் மெட்டீரியலாக தான் இந்த சிமெண்ட் அப்படிங்கிறது பயன்படுது. ஸோ அதனால தான் இந்த சிமெண்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்க்காக எல்லா இடங்களையுமே பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல் சொல்லலாம். அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய நிறைய ரா மெட்டீரியலை சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்டை உருவாக்குறாங்க. ஸோ இந்த சிமெண்ட்டோட பேசிக்கான வகைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி, ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஸோ இதுதான் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு சிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ பழைய காலங்களில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த சிமெண்ட் தான் பயன்படுத்தியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிபிசி, போர்ட்லாண்ட் பொசலானா சிமெண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பயன்படுத்தினதை விட இது வந்துட்டு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு மெட்டீரியலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உருவாக்குறாங்க. நம்ம பழக்க வழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிசி அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பிஎஸ்சி அப்படிங்கிறது இருக்கு, போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட், பிசிசி அப்படிங்கிறது இருக்கு, போர்ட்லாண்ட் காம்போசைட் சிமெண்ட். ஸோ இந்த சிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இந்த மாதிரியான சிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய நிறைய இரும்பு துகள்கள் மூலமாக கலந்து இந்த மாதிரியான ஒரு சிமெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து நம்ம ஈக்குவலாக சரி பண்ணணும், அதே மாதிரி அந்த சிமெண்ட்டோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரியான நிறைய வகைகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஓபிசிக்கும் பிபிசிக்கும் உள்ள வேறுபாடும், எந்தெந்த இடங்களில் ஓபிசியை பயன்படுத்தலாம், எங்கெங்கே பிபிசியை பயன்படுத்தலாம், எது வலிமை அதிகம், எது செலவு குறைவு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பார்க்கலாம். முதல்ல இந்த ஓபிசி அப்படிங்கிறது ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க இது ஒரு ஃபேக்ட்ரி மேட் மெட்டீரியல். இதில் 70% லைம், அதாவது சுண்ணாம்பு கலந்துருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி ஜிப்சம், சிலிக்கா, அலுமினியம் இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் அதிகமாக கலந்துருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிபிசி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்லாண்ட் பொசலானா சிமெண்ட்டில் 70% போர்ட்லாண்ட் கிளிங்கர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி ஜிப்சம் அதிகமாக இருக்குது. இந்த மூட்டைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஃப்ளையாஸ் பேஸ்டு சிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்ளையாஸ் பேஸ்டு அப்படிங்கும்போது இதில் அதிகமான ஃப்ளையாஸை கலந்துருக்காங்க. அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து சார்கோல் இல்லை நிறைய ஸ்டீமருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நிலக்கரிகள்லேருந்து வெளியே வரக்கூடிய இல்லை மரங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய சாம்பலை அதிகமாக இதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த பிபிசி அப்படிங்கிறது ரெடி பண்ணுறாங்க. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரேட் இருக்குது. 33 கிரேட், 43 கிரேட் அண்ட் 53 கிரேட் அப்படிங்கிற 3 கிரேட் இருக்குது. பிபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த கிரேடுமே கிடையாது. இது வந்துட்டு ஒரே வகையான கிரேடில் தான் அழைக்கப்படுது. இதை வந்து ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஓபிசியோட 33 கிரேடோட கம்பேர் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட குவாலிட்டி இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இது சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிமெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுல அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒரு வகையான அழுத்த திறனை சொல்லும். இதை வந்து ஒரு தெளிவாக நம்ம வழக்கத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால் அதோட வலிமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓபிசிலேயோ பிபிசிலேயோ கட்டக்கூடிய ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சரோட இல்லை யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரோட வலிமையை இதன் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்துட்டு வேறுபடுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த ஓபிசியோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 35 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்கு. அதே பிபிசியை பொறுத்த வரைக்கும் 27 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்துட்டு ஓபிசி அதிகமாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் 28 நாளுக்கு அப்புறமா
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்துட்டு 55 Nm/mm² அளவுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது பிபிசி 56.5 Nm/mm² அளவுக்கு இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகரிக்குது. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் உடனே ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணும், அப்படியே கொஞ்ச நாள் போக போக அதோட ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணக்கூடிய திறன் அப்படிங்கிறது கம்மியாகுது. பிபிசி முதல்ல கம்மியாக ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணாலும் ஃபியூச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 மாதம் 2 மாதம் ஆக அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அடைஞ்சிரும். இவென்ச்சுவலி ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிபிசியோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அதாவது அதோட வலிமை கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக அதோட டியூரபிலிட்டி, ஒர்க்கபிலிட்டி, பெர்மியபிலிட்டியை பற்றி பார்க்கலாம். நாங்கள் சிவில் இன்ஜினியரிங் கிளாஸஸ்லாம் போகும்போது இந்த 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கல் டேர்ம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சொல்லலாம். எல்லா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுமே இதை பயன்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இதோட டியூரபிலிட்டி அப்படிங்கிறது அதோட வாழ்திறன், இல்லைனா அதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூரபிலிட்டி, இந்த ஒர்க்கபிலிட்டி, பெர்மியபிலிட்டிலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எடுக்கிறோம். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது டியூரபிலிட்டியில் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் கம்மியாகவும் போர்ட்லாண்ட் பஸ்மோனா சிமெண்ட் அதிகமாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கபிலிட்டி அப்படிங்கும்போது அதோட வேலை திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து அது ஒர்க் ஆகுது, எவ்வளோ கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகுது, அதோட வேலை திறன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒர்க்கபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியை விட பிபிசி ஒரு நல்ல ஒர்க் அப்படிங்கிறத பண்ணுன்னு சொல்லலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டி, அதாவது தண்ணீரோட ஊடுருவும் திறன். பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது ஊடுருவும் திறன். ஸோ இது வந்து நம்ம தண்ணியோட தான் கலக்கிறோம் போது தண்ணீரோட ஊடுருவும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு அதிகமாக இருக்குது, பிபிசிக்கு கம்மியாக இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இனிஷியல் செட்டிங் டைம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நம்ம செஞ்சிட்டோம், ஒரு கலவை கலந்து வச்சுட்டோம், ஒரு கான்கிரீட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஆகிடும், சீக்கிரமாக வந்துட்டு ஒரு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ரெடி ஆகிடும். அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி. அதோட இனிஷியல் செட்டிங் டைம் வந்து அதிகமாக இருக்குது. பிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவை போடுறோம் அப்படின்னா ஓபிசியை விட எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour 1 hour அப்புறமா கூட அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ உடனே வந்து அது செட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டியுமே வந்துட்டு பிபிசியில் கம்மியாக இருக்குது, ஓபிசியில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிமெண்ட்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பயன்படுத்துகிறோம்னா இதில் முக்கியமான ஒரு வேலை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு எம்சாண்டோ இல்லை ஒரு ஜல்லி, தண்ணி, இந்த மாதிரியான 3 மெட்டீரியலோட இந்த சிமெண்ட் கலக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியில் அதிகமாகவும் பிபிசியில் கம்மியாகவும் நடக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியில் அதிகமான சிமெண்டோட ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, பிபிசியில் ஃப்ளையாஸ் நம்ம கலக்கிறதுனால அதோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ இதோடைய வந்து ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசிடலாம். ப்ரைஸிங் அப்படின்னு வாங்கும்போது இந்த ஓபிசியோட விலை அதிகமாக இருக்குது, பிபிசியோட விலை கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிபிசியோட ஒரு நல்ல கம்பெனி சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 430 420 இந்த விலைகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்துட்டு 450 470 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியோட மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்துட்டு வேஸ்ட், அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை தான் நம்ம பயன்படுத்துறதுனால இதுக்கு ஆகக்கூடிய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாக இருக்குது. இது ஒரு முதல் விஷயம். நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஓபிசி சிமெண்ட் வாங்குற மாதிரி இருந்தால் எல்லா கடைகளிலும் இருக்காது, அது நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஆர்டர் பண்ணி தான் வாங்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. பிபிசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ஸோ எங்கெங்கே இந்த ஓபிசியை பயன்படுத்தலாம், எங்கெங்கே இந்த பிபிசியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டோட ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்குது, செட்டிங் டைம் சீக்கிரமாக ஆகுது, அதோட ஸ்ட்ரென்த்தை உடனே அட்டைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால இதை அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரில் பயன்படுத்தணும். அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் இருக்கும், ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு ப்ரீகாஸ்ட் ஒரு மெட்டீரியல் எடுத்து வந்து ஜாயின் பண்ணி தான் ஒரு பெரிய ஃப்ளைஓவர் தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ஓபிசியை பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே இந்த ஓபிசியை தான் பயன்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி ப்ரிஃபரபிள் கிடையாது. பட் ஒரு சில மலை பிரதேசங்களில் திடீர்னு எனக்கு மழை வந்துடும், அதனால் சீக்கிரமாக செட் ஆகணும், அந்த மாதிரியான இடங்களில் ஒரு சில இடங்களில் இந்த ஓபிசியை பயன்படுத்துகிறாங்க. பிபிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எல்லா இடங்களையும் பயன்படுத்த முடியும். இன்னும் சொல்லணும்னா